முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பூலோக பெற்றோரை பற்றி இயேசு சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் சிலர் பொல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. எந்த தகப்பனோ நிச்சயமாக தன் பிள்ளைகளுக்கு கெட்டதை கொடுக்க விரும்பவே மாட்டார். நன்மையானவைகளைத்தான் எப்பொழுதும் கொடுப்பார். கொடுக்க திராணி இருக்கிறதோ இல்லையோ கொடுக்க ஆசைப்படுவார். எனவே அன்பான தேவ மக்களே, பூலோக தகப்பன்மாருடைய ஒரு தன்மை தன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது, முயற்சி செய்வது. பரலோக தகப்பனை பற்றி சொல்லி இருக்கிறது, அவர் அந்த பரலோக தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லிவிட்டு அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. மிகவும் கட்டாயமாக தம்மிடத்தில் ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை அவர் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல தேவைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய தேவைகளுக்கு நம்முடைய வேலையில் கிடைக்கிற சம்பளம் சில வேளை போதுமானதாக இல்லை. நம்முடைய விளைச்சல், நம்முடைய லாபங்கள், நம்முடைய கையின் பிரயாசங்களில் வரக்கூடிய வரத்துகள் சில வேளை நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இல்லை. வரவு செலவு என்பவைகள் ரெண்டும் ஒட்டாதபடிக்கு செலவு மிஞ்சி போய் கொண்டிருக்கிறது. சில சமயம் அது கடனாக மாறி வட்டி கடனாக அப்படியெல்லாம் சிலரை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது. நன்மைகள் கிடைக்காமல் சிலருடைய வாழ்க்கையிலே அடிப்படை நன்மைகள் கூட கிடைக்கவில்லை. பாவம், மிகுந்த அவஸ்தைப்படுகிறார்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவிடம், தங்க உறைவிடம் என்பது மனிதனுக்கு அடிப்படைகள். இந்நாட்களில் மனுஷன் பிழைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு தொழில் வாய்ப்பு மிக மிக அத்தியாவசியமான காரியம். இவைகளில் கூட இல்லாமையினாலே, நெருக்கத்தினாலே பாடுகள் படுகிறவர்கள் இருக்கின்றார்கள். தங்கள் பிள்ளைகள் நல்லதை கேட்டால் கொடுக்க முடியாமல் உள்ளம் ஏங்குகிற, உள்ளத்தில் குபறி கொண்டிருக்கிற தகப்பன்மார், தாய்மாரை நாம் அறிகிறோம். அவர்கள் விரும்புகிறார்கள், திராணி இல்லை, கொடுக்கக்கூடிய திராணி இல்லை. இப்படியெல்லாம் பல நெருக்கங்களில் இருந்து கொண்டு வாழ்வில் சந்தோஷத்தை காணாமல், சமாதானத்தை காணாமல், நன்மைகள் இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யார் இப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கின்றீர்கள்? இல்லாமையினாலே அல்லது இருக்கிறது போதுமானதாக இல்லையே, குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலே இருக்கிறீர்கள். எனக்கு உண்டு, ஆனா என்னுடையதை யாரோ பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, எனக்கு தர வேண்டியதை அவர்கள் தராதபடியினால் நானும் என் பிள்ளைகளும் இன்றைக்கு நன்மையை காணாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தர வேண்டியதை அவர்கள் குறித்த வேளையில் தந்திருந்தால் நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிற வேதனைகளோடு கடந்து செல்லுகிற குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அன்புக்குரியவர்களே, நம்முடைய பூலோக தகப்பன்மாராகிய, தாய்மாராகிய நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறோம். நம்முடைய பரலோக தகப்பனுடைய உள்ளம் மிகவும் இரக்கம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் இரக்கங்களின் பிதாவானவராக இருக்கின்றார். நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். நம்மை போல அல்ல, அவருக்கு முழு திராணியும் இருக்கிறது. அல்லேலூயா. எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்குரிய சர்வ வல்லமையும் அவரிடத்திலே இருக்கிறது. ஆகவே அவரை நோக்கி விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்வோமாக. ஒருவேளை
வேண்டிக் கொள்ளுகிறோம். அத்தனை விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளாம இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொன்ன இந்த வசனத்தை தியானிக்கையிலே இந்த வசனம் ஒரு புதிய விசுவாசத்தை நமக்குள் கொண்டு வரட்டும். ஒரு அடிப்படையான விஷயம்தான், ஆனாலும் அதிலே நமக்கு தடை இருக்கிறது. இன்னும் அது சரியாய் நடக்கவில்லையே, வீட்டில் வர வேண்டிய சில நன்மைகள் இன்னும் வரவில்லையே, கைகூட வேண்டிய சில காரியங்கள் இன்னும் கைகூடவில்லையே. ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு அவ்வளவு கேரண்டியா பேசி இருக்கும் பொழுது அந்த வசனத்தை எழுத்தின்படியே விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. என் தேவன் அவரிடத்தில் கேட்பதை தருவார். நான் என் ஆசையை கேட்கல, என் தேவையை கேட்கிறேன். தேவையை கட்டாயம் அவர் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது போல, அன்பர்களே, நமக்கான நன்மையான ஈவுகள், நமக்கான பூரணமான வரங்கள், நன்மையான ஈவுகளை பூமிக்குரிய நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால், பூர்ணமான வரங்கள் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெண்டுமே பரத்திலே உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய உழைப்பிலே தான் உருவாக்கப்படுது என்று நாம் நினைத்தால் நாம் விசுவாசிகள் அல்ல, உலகத்தார். விசுவாசிகள், இயேசுவை விசுவாசிக்கிற மக்களுக்கு ஒரு விசுவாசமும் அறிவும் இருக்கணும். உழைக்கிறது என் கடமை, ஆனால் எனக்கு நன்மையை தருவது கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா. என் உழைப்புல வர்ற சம்பளம் என்னை திருப்தியாக்க முடியாது, என் விளைச்சல்ல வரக்கூடிய அந்த அறுவடை என்னை திருப்தியாக்க முடியாது, என் தொழில கிடைக்கக்கூடிய லாபம் என்னை திருப்தியாக்கிட முடியாது. அதெல்லாம் வந்தாலும் அது கர்த்தர் அங்க பரத்துல உருவாக்கி எனக்கு சாங்ஷன் பண்ணி தருகிறது தான் எனக்கு லபிக்கும், எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதனோட வேதனை வராது. கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தோட வேதனை என்ன செய்ய மாட்டாரு, கூட்ட மாட்டார். சோ நிச்சயமாக நமக்கானவைகள், உங்களுக்கானவைகள் என்று தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துக்கானவைகள் பரத்திலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை எப்பொழுது தரணும்னு அவர் திட்டம் வச்சிருக்கிறார், கண்டிப்பாய் தருவார். ஆனா அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னே உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப அறிஞ்சிருக்கிறீங்களா? தந்துடலாமே, தந்துடலாம். ஆனா நீ கேட்க வேண்டும். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதுதான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறது வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புறாரு. அதனால நீங்க ஜெபிக்கிறதுக்கு வாய் திறக்கணும். அல்லேலூயா. பலவேளை பலர் கூட்டங்களுக்கு எல்லாம் வருவாங்க, ஜபம்னா அப்படி வாய மூடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்கள கூட ஒருவேளை வெளியேந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க ஜபம்னாலே அப்படி தலை குனிஞ்சு கண்ணை மூடி அப்படி மௌனமா இருக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வாய் திறந்து உங்கள் பரலோக தகப்பனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை இந்த பரலோக அப்பாவிடத்துல கேட்கறதுக்கு ஒரு வெக்கமும் வேண்டாம், ஒரு தயக்கமும் வேண்டாம். அல்லேலூயா. மனுஷன் போய் கையாந்த கூடாது, மனுஷன் போய் வாய் திறந்து கேட்க கூடாது. அப்படி கேட்காம இருக்கணும்னா, மனுஷன் கையாந்தாம இருக்கணும்னா டெய்லி அவரை நோக்கி வாயை திறந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவரிடத்தில் கையேந்துனா ஆண்டவர் நிச்சயமாக மனுஷன் கையேந்த வைக்க மாட்டார். அவரிடத்தில் வாய் திறந்தா நம்முடைய வாயை நன்மையால் நிரப்புவார். ஒரு பொழுதும் அவர் மனுஷன் போய் வாய் திறக்க கேட்க வைக்கவே மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். ஆகையினால மௌன ஜெபம் பண்றவங்க எல்லாரும், அதாவது மௌன ஜெபம் பண்ணக்குள்ள இடங்கள் உண்டு. அப்போ மௌன ஜெபம் தான் பண்ணணும், அப்ப சத்தம் போடக்கூடாது. அதே வேளையில சபையில வந்தா வாய் திறந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. குடும்ப ஜெபத்துல வாய் திறந்து ஜெபிக்கணும். அது மிக மிக முக்கியம். வாய் திறந்து கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். குடும்பமா கூடி இருக்கிறோமா, அந்த குடும்பத்துக்கான காரியங்களை கேட்கணும். குடும்ப ஜெபம் சொல்லிட்டு தேசத்துக்காகவும் கண்டங்களுக்காகவும் எல்லாத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தங்கள் காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க,
ஜெபம் பண்ண மாட்டாங்க சிலர். நீங்க எல்லாத்துக்கா ஜெபிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாத்துக்கா ஜெபிக்க கர்த்தருடைய பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆனா குடும்ப ஜெபத்துல முதல்ல பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்களுடைய காரியங்கள், இதை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அதுல நிறைய நன்மை இருக்கு. முதல்ல ஒருமனப்பட முடியும். அந்த குடும்பம் அந்த குடும்பத்தின் தேவையை கேட்பதில் 100% ஒருமனப்படும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளத்துல விசுவாசம் வளரும். எங்க அப்பா அம்மா தேவனை நோக்கி கேட்கிறாங்க, அவர் தருகிறார். அந்த விசுவாசம் சின்ன பிள்ளையுடைய உள்ளத்துல வளருவதற்கு இந்த குடும்ப ஜெபத்துல அதுகளுடைய காதுகள் கேட்கவும் நாம் விண்ணப்பங்களை வைக்கிறது பிரயோஜனமா இருக்கும். இது மாதிரி நிறைய அதுகளும் பழகும், அதுகளும் ஜெபிக்க பழகும். அப்போ எந்த இடத்துல போனாலும் அதுக பழைத்து கொள்ளும். கர்த்தரை விசுவாசிக்கவும் கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்கி வாழவும் அதுக்கு பழகிக்கொள்ளும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக குடும்ப ஜெபத்துல வாய் திறந்து ஜெபிக்கணும். குடும்பத்தின் காரியத்துக்காக ஜெபிக்கணும். சில வேளை பிள்ளைகள் காது கேட்க சில விஷயம் ஜெபிக்க முடியாது, அதை நான் சொல்லவில்லை. அது நீங்க புருஷன் மனைவி தனியா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க தனி ஜெபங்கள்ல பண்ணுங்க. ஆனா அந்த பிள்ளைகளுடைய காதும் கேட்கலாம் என்று சொல்லி எல்லாரும் அறிந்த அந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்க ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு சபைக்காக, சமுதாயத்துக்காக, எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதல்ல இதை நீங்க விட்டுறக்கூடாது. இப்படி கேட்க ஆரம்பித்தா கர்த்தர் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம கேட்காதனால நிறைய விஷயம் பெற்றுக்கொள்ளவில்லை. அதையும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நீங்க கேட்காதனாலே என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லி. அப்ப கேட்கணும் திரும்ப திரும்ப சில காரியங்களை கேட்கணும். லூக்கா 18 சொல்லி இருக்கு, அநீதி உள்ள நியாயாதிபர் ஒருவன் ஒரு விதவைக்கு நீதி செய்யாம இருந்தா அவ்வளோ திரும்ப திரும்ப அவனை போய் கேட்டதுனால அவனுக்கு மனசு இல்லாட்டாலும் தொல்லை தாங்காம நன்மை செய்தான் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி, நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவரை நோக்கி திரும்ப திரும்ப கேட்டா தொல்லை தாங்காம இல்ல, அவர் அன்பினாலேயே நமக்கு செய்வார். அல்லேலூயா. அதனால இப்படி ஒரு தகப்பன் எந்த மனுஷன்ட்டையும் ஒரு தடவைக்கு 2 தடவை போய் கேட்டா போ என்று தட்டுவார்கள். நாமே அப்படித்தான் சில சமயம் செய்வோம். ஆனா நம்முடைய பரம தகப்பன் நம்மள எல்லாரை விட அவர் தான் மிக பிஸி. அவர் அகிலாண்டத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறவர். அல்லேலூயா. ஆனா நம்ம தனி மனுஷன் ஒவ்வொருத்தர் பேசுறதையும் கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியம், கேட்கறதுக்கு மனம் இருக்கு. அதை மறக்காம வச்சு கரெக்டா பண்ணுவார். அல்லேலூயா. ஆகையினாலே இன்றைக்கு ஒரு அடிப்படை விஷயத்தை நான் சொல்றேன். நன்மையானவைகளை பரலோக தகப்பன் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு பல கேள்வி வரலாம். அப்படின்னா அது ஏன் கிடைக்கல, இது ஏன் கிடைக்கலன்னு கேள்வி கேட்கறதுக்கு பதில் அதை திரும்பவும் உங்க ஜெபத்துல சேர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நன்மை நடக்கும். அல்லேலூயா. கேள்வி கேட்டு என்ன சாதிக்க போறோம்? அவர் பதில தந்துட்டாருன்னா நம்ம திருப்தி ஆயிடுவோமா? இல்ல. ஏன்னா நமக்கு பல காரியங்கள்ல அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி நமக்கு கிடையாது, அப்படித்தானே? ஆனா அவர் கிருபையா நமக்கு தர்றாரு. அதனால அதையான் தரல இதையான் தரலன்னு கேட்கறதுக்குள்ள அந்த இதுக்கு நம்ம போகாம ஆண்டவரை தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. சில காரியங்களை பாருங்க. ஒருத்தர் ஒரு முறை சொன்னாரு, அவருக்கு கடன் ரொம்ப அதிகமாகி அவரால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருந்துச்சான். அப்போ அவர் என்ன செய்தாரோ, ஒரு நேரம் அவருடைய கடன்கள் 2-3 பேருக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த பேப்பரை எடுத்து வச்சு வாசித்து, இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணுமே, இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணுமே, இன்னாருக்கு மாச வட்டி இவ்வளவு செலுத்த வேண்டியிருக்கே என்று ஒவ்வொரு தடவையும் அவர் அதை அப்டேட் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். எசேக்கியா ராஜா அந்த சத்துரு எழுதின கடிதத்தை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் வாசித்தது போல இந்த மனுஷனும் அப்படி செய்தாராம். ரொம்ப ஆச்சரியம். அவர் எதிர்பார்த்ததை விட குறுகின நாட்களுக்குள்ளாக அது படிப்படியா குறைஞ்சி கடன்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வேண்டிக் கொள்வதில் சில அழகான திட்டங்களை வகுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆவியானவர் அப்படி நடத்தும் பொழுது அப்படி நாம் செய்யலாம். வேண்டிக் கொள்வது அது கர்த்தர் கனம் பண்றார். எசேக்கியா ராஜா போய் அந்த கடிதத்தையும் கொண்டு போய் வாசித்தாரு பாருங்க. ஏன் அவருக்கு அரண்மனையில இருந்து வாசிக்க நேரம் இல்லையா, வாய்ப்பு இல்லையா? இருந்துச்சு. கர்த்தர் இடத்துல இது டைரக்டா கொடுப்போம் என்று சொல்லி அவர் கொண்டு போனாரு. அவருக்கு பெரிய வெற்றி உண்டாயிற்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில காரியத்துக்காக
ராக்காலத்திலே 2 கரங்களையும் உயர்த்தி நின்று ஆண்டவரிடத்தில் அந்த குறிப்பிட்ட விஷயங்களை, பலகாலமா நடக்காத விஷயம், தடைபட்டு கிடக்கிற விஷயம், எதிர்ப்புகளும் போராட்டங்களுமா இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள், இவைகளுக்கு சாதா ஜபத்தோட நிறுத்தாம கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் 2 கைகளை உயர்த்தி ராத்திரி தூங்க போக்கு முன்னாடி ஜெபிச்சு பாருங்க. நாம கொஞ்சம் ஸ்பெஷலா அந்த ஜபத்துக்காக ஒரு முயற்சி எடுத்தோம்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பாக நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. இதோடு சேர்த்த ஒரு வசனம் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11 to 13 வரைக்கும் இருக்கிறது. உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. இதுல 2 விஷயம். ஒன்று, எதை கேட்கிறீங்களோ அதை தருவார்னு சொல்றார். ஆமென். சிலருக்கு இதை கேட்டா அதை தந்துருவாரோ, இதை கேட்டா அதை தந்துருவாரோ, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி அல்ல. கர்த்தர் நாம் கேட்பதை தரக்கூடிய ஞானம் உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக தருவார். அடுத்தது அவர் சொல்றாரு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். மத்தேயுல நன்மைகளைன்னு சொல்லி இருக்கு, லூக்காவில் என்ன சொல்லி இருக்கு? பரிசுத்த ஆவியை. நமக்கு தெரியும், நன்மைகளில் எல்லாவற்றுக்கும் ஊற்று பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ வெறும் நீ கேட்கிற நன்மைகளை மட்டுமல்ல, உன் வாழ்விலே இருந்து நன்மைகள் ஊறி பாயத்தக்கதாக அந்த ஊற்றாகிய பரிசுத்த ஆவியையே உனக்கு தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். டெய்லி வந்து நம்ம வீட்டில் ஒரு எலுமிச்சை செடி நிக்குது. அடிக்கடி ஒருத்தர் வந்து எலுமிச்சம் காய் கேட்டு கேட்டு வாங்கிட்டே போறாரு. ஒரு நாள் ஒரு தை வச்சு அந்த தையை எடுத்து இதை கொண்டு உங்க வீட்டுல நடுங்க, உங்களுக்கே எலுமிச்சம்பழம் கிடைக்கும் அப்படி சொல்லி நம்ம கொடுத்து விடுறோம். அது அவங்களுக்கு அப்புறம் வந்து வந்து கேட்க வேண்டியது வராது, அவங்க வீட்டிலே அது கிடைக்கும். அல்லேலூயா. இதே மாதிரி நன்மைகளை மட்டும் தருகிற தேவன் அல்ல, அந்த நன்மைகளை பிறப்பிக்கிற நன்மைகளின் ஊற்றாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையே நமக்கு தர தேவன் சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பல கரங்கள் உயர்ந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில கரங்கள் உயரவில்லை. அப்ப அது தெரிகிறது, நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படவில்லை. அன்பர்களே, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்து நம்முடைய ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் போதித்து அதை சிலுவையிலே நிறைவேற்றி விட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்று பிதாவானவருடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபடியே நமக்காக ஒரு பரம எருசலேம் என்கிற வெளிப்படுத்தல சொல்லி இருக்கக்கூடிய அந்த அழகான வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 14 சொன்னார்ல, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். இந்த 2 வேலையும் மிக முக்கியமா செய்கிறார் நமக்காக. ஆனா அவர் தொடங்கின அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை, திருத்துவத்தில் 3ஆம் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் வந்து இறங்கினார். 120 பேர் அவருக்காய் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் உட்பட, இயேசுவின் தாயாகிய மரியாள் உட்பட காத்திருந்தவர்களை பரிசுத்த ஆவியினாலும் அந்நிய பாஷைகளாலும் நிரப்பினார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு உலகத்திலே தந்தருளப்பட்டவர், இன்னும் உலகத்துல தான் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஆட்சி காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா.
சபையின் காலம் என்பது பரிசுத்த ஆவியின் காலம். அல்லேலூயா. சபையின் பரம கண்காணி பரிசுத்த ஆவியானவர். சபையின் தலை இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆகவே இதை புரிந்து கொண்டு நாம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதை பற்றி நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது முத்திரையை, பரலோக முத்திரையை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று எபேசியர் 4:30 சொல்லுகிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப மீட்கப்படும் நாள்னா என்ன? இயேசு ஆகாயத்தில் வருவார். அவருக்காக வசனத்தின்படி ஆயத்தமா இருக்கிறவர்களை தம்மோடு சேர்த்து கொள்வார். அதான் மீட்கப்படும் நாள். மீட்பு, ரட்சிப்பு. நமக்கு இப்ப ஆத்ம ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அன்றைக்கு முழு ஆவியாத்ம சரீரம் முழுவதுக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். இன்னைக்கு சரீரத்துக்கு ரட்சிப்பு கிடைக்கல, ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா சரீரத்துல இன்னும் நோய் வருது, இன்னும் மரணம் வருது, இன்னும் வயோதிபம் எல்லாம் வருது. இதுக்கு அந்த ரட்சிப்பு இனிதான் இருக்கு. ஆனா அந்த மீட்கப்படும் நாள்னு சொல்லும் போது அன்றைக்கு நமக்கு சரீரத்துக்குமே ரட்சிப்பு உண்டாயிரும். அதுக்கு பிறகு அந்த சரீரத்துக்கு வயோதிபம் வர கிடையாது, வியாதி கிடையாது, பசி கூட கிடையாது, மரணமே கிடையாது. அல்லேலூயா. அதுதான் மீட்பு என்று சொல்லுவது, முழு மீட்பு. அந்த முழு மீட்பை பெறுவதற்கு தான் இப்போ இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பாகிய மீட்பை, ஆத்தும மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே அந்த நாளுக்கு நம்மை மீட்டெடுக்கணும்னா பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வதுதான் பரலோகம் நம்ம மேல போடுகிற ஒரு முத்திரை. அல்லேலூயா. அதனால அன்பர்களே, நமக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பரிசுத்த ஆவியானவரை கேட்டு நம்மிலே பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:20 நம்ம 19:20 படிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவி வாழும் ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகவே உங்கள் தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு கிளியரா எழுதி வச்சிருக்கு. பரிசுத்த ஆவியை நாம பெறும் பொழுது அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாராம். நம்முடைய இந்த சரீரத்தை அவருக்கு ஆலயமா மாற்றி கொள்வாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆலய கட்டடத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரையுமே நடமாடும் ஆலயங்களா அவர் மாற்றுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம சரீரமே அவருக்கு ஆலயம். ஆலயம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த சரீரம் தான் அன்னைக்கு மீட்கப்படும். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டங்களிலே நீங்கள் ஆவலோடு கேட்டால் அவர் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். அதுக்கும் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. எனக்கு தருவாரா, எனக்கு தருவாரா? பல கேள்விகள். இயேசு சொல்றார், நீ கேட்டால் உனக்கு தருவது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை பெறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மாவை சுத்திகரிக்கிறார். அது முக்கியம். சுத்திகரிக்கப்பட்ட இடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்ய முடியும்? தங்கியிருக்க முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய ஆத்மா கழுவப்படுகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவது. அல்லேலூயா. கண்டிப்பாக அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அன்பர்களே, பரிசுத்த ஆவியை தாங்க என்று கேட்டா தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பாக தருவார். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். பூலோக தகப்பன்மாராகிய நாமே பிள்ளைகள் கேட்பதை கொடுக்கும் பொழுது பரலோக தகப்பன் நாம் வேண்டிக் கொள்வதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு நாள் சொன்னாரு, பாஸ்டர், பரிசுத்த ஆவியை கேட்கறதுக்கே பயமா இருக்கு. சிலருக்கு அசுத்த ஆவி வந்துருது, அதனால பரிசுத்த ஆவியை கேட்பதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி. அது அப்படி ஒரு நாளும் நடக்காது. ஆண்டவர் அதுக்கு தான் இவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. நீ பூலோக தகப்பனே, மீனை கேட்டா பாம்பு கொடுக்க மாட்ட, முட்டையை கேட்டா தேளை கொடுக்க மாட்ட, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்ட, கேட்டதான் கொடுப்பா.
அப்போ பரலோக தகப்பன் நீ கேட்கிற பரிசுத்த ஆவியைத்தான் உனக்கு தருவார். அல்லேலூயா. அவருக்கு பிரச்சனை என்னன்னா, எங்கேயோ ஒரு பரிசுத்த ஆவி கூட்டத்துக்கு போயிருக்கார். அங்க ஒன்று ரெண்டு பிசாசு ஆடி இருக்கும் போல அவர் பயந்துட்டாரு. அது என்ன, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் போது, பிரசன்னம் இறங்கும் பொழுது, யாருக்குள் பிசாசின் ஆவி குடி இருக்கிறதோ அதை அலறிக்கொண்டு என்ன செய்யும், ஓடும். அதை இவர் தப்பா நினைச்சிட்டாரு, ஏதோ அதை ஆண்டவர் கொடுக்கிறாரு நினைச்சிட்டாரு. அப்படி கிடையாது. ஒரு நாளும் அப்படி மாத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை நிச்சயம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இதுவரை பெறாதவங்க முதல்ல வாஞ்சிக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். தாகம்தான் மிக அடிப்படையான காரியம். இப்போ ஆசை உள்ளவன் என்ன செய்வான், ஜூஸை குடிக்க ஆசைப்படுவான். ஆனா தாகம் உள்ளவன் எதை விரும்புவான், தண்ணி எப்படியாவது குடிக்கணும் அப்படி விரும்புவான். அதே மாதிரிதான் நம்ம ஆசைப்பட்டா போதாது, பரிசுத்த ஆவியின் மேல் தாகம் கொள்ளணும். அல்லேலூயா. தாகத்தோடு தாங்கப்பா தாங்கப்பா. எங்களுடைய ஒரு மூத்த போதகர் ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் சொன்னார், உங்களிலும் சிலருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதாவது பரிசுத்த ஆவியை பெறாத ஒரு பிரதரை பார்த்து சொன்னார், பிரதர் நீங்க எந்த தனி ஜெபம் பண்ணினாலும் முதல்ல பரிசுத்த ஆவியை எனக்கு தாருன்னு தான் கேட்கணும். நல்ல ஒரு ஆலோசனை தானே. நீங்க பரிசுத்த ஆவியை பெறுவதுதான் உங்களுக்கு மிக மிக முக்கியம். அதுல எல்லா நன்மையும், பரலோக நன்மை பூலோக நன்மை எல்லாமே அவருக்குள்ள இருக்கிறது. அவர்களுக்கு நிறைவா தருவார். அப்ப அதை பெறணும்னா நீங்க தனி ஜெபத்துல எத்தனையோ காரியத்துக்கா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரேயர் எதுக்கு தான் நீங்க பண்ணணும், பரிசுத்த ஆவியை தாரோம்ப்பா. இங்கேயும் இதுவரை பரிசுத்த ஆவி பெறாதவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லது. நீங்க அப்படி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ள தாகம் பெருகிடும். இன்னும் என்ன செய்யும், தாகம் வரும். சிலருக்கு என்னன்னா, இப்படிப்பட்ட கூட்டத்தில் சொன்னா தான் ஞாபகமே வரும், பிறகு அதை பற்றி என்ன செய்திருவாங்க, மறந்துடுவாங்க. ஆனா உங்களுக்கு உங்க தனி ஜெபத்துல என்னைக்கும் முதல் பாயிண்ட், எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும். அப்படி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்பவும் நினைவு வந்து கொண்டே இருக்கும், தாகம் பெருகி கொண்டே இருக்கும். திடீர்னு கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் தாரது பலவேளை ஆச்சரியமா இருக்கும். பலருக்கு இந்த மாதிரி கூட்டங்கள்ல வச்சு கொடுக்கிறாரு. ஜெப நேரத்துல, ஆராதனை நேரத்துல, பரிசுத்த ஆவிக்கான ஸ்பெஷல் கூட்டங்கள்ல கொடுக்கிறாரு. சிலருக்கு அவர் கொடுக்கறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருவர் உண்டு. அவர் இதுல அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போது, அங்க சென்னையில் உள்ள அது என்ன ட்ரெயின், அந்த லோக்கல் ட்ரெயின் உண்டு, அந்த நெருங்கி போயிட்டு இருக்கோம், எல்லாம் தொங்கி போயிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆமா, அந்த ட்ரெயின்ல அவர் எப்போ யாத்திரை பண்ணி காலேஜுக்கு போவாராம். அப்போ இவர் ரொம்ப ஆசை, பரிசுத்த ஆவி வேணும்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு வாய்ப்புள்ள கூட்டங்கள்லாம் போய் கேட்பாரு, கிடைக்கல. ஒரு நாள் இப்படி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது, அந்த நெருக்கத்துல பாதி நிக்கிறதும் பாதி தொங்குறதுமா போயிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் அவர் மேல இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அப்படியே சைலண்டா ரிசீவ் பண்ணியிருக்காரு. அது ஒரு புது அனுபவமா இருந்து கேட்கறதுக்கு. ஆனா நல்லா கூட்டங்கள்ல வந்தா நல்ல ஆவியில நிறைவா இருப்பாரு. அவர் எல்லாரும் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு ஒரு கேலப்பிங் ஸ்பிரிட் கிடைச்சிருக்கு, நல்லா துள்ளி குதிச்சுட்டு இருப்பாரு, கேலப்பிங் ஸ்பிரிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப சிலருக்கு சைலண்டாவே ஆண்டவர் நிரப்பிடுறாரு. அல்லேலூயா. ஆனா சிலருக்கு கொஞ்சம் வயலண்டாவே ஆண்டவர் என்ன செய்யறாரு, நிரப்புறாரு. அதெல்லாம் எப்படி நிரப்பினாலும் சரி, எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். அல்லேலூயா. நீர் இப்படித்தான் தரணும் அப்படித்தான் தரணும்னு அவர்கிட்ட மெத்தட் பேசிட்டு இருக்க கூடாது. அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு தெரியும் நமக்கு ஆவியானவரை எப்படி தரணும்னு. ஆமென். ஆவியானவருக்கு தெரியும் எப்படி நமக்குள்ள இறங்கணும்னு சொல்லி. அவர் வருவார். வேற எத்தனையோ காரியத்துக்கு வெக்கப்படுறது இல்ல, தயங்குறது இல்ல. இதுக்கெல்லாம் மட்டும் சிலருக்கு ரொம்ப தயக்கம். அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவிக்காக உள்ளத்தை தரங்க, வாஞ்சையோட இருங்க. பரலோக பிதாவானவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, பூலோக தகப்பனும் பரலோக தகப்பனும் ஒப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு வசனம், சங்கீதம் 27:10. 27:10. என் தகப்பனும் என் தாயும்
என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. பூலோக தகப்பனும் தாயும் சில வேளை கைவிட்டாலும் பரலோக தகப்பன் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை. இப்படி ஒண்ணு நடக்க கூடாது, ஆனா சிலருடைய வாழ்க்கையில் இந்த சங்கடங்கள் நடக்கிறது. பூலோக தகப்பனும் பூலோக தாயும் கைவிட்ட அனுபவங்கள் பலருக்கு வருகிறது. இந்த காலங்கள்ல இந்த டைவர்ஸ் என்பது, பிரிந்து போகிறது என்பது ரொம்ப பெருக ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். பைபிள் வசனம் அதுக்கு இடமே கொடுக்கறது இல்லை. ஆனா எங்க பார்த்தாலும் இது பெருகிச்சு. இதனுடைய ஒரு பாதிப்பு யாருக்கு வருதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு வருது. அந்த பிள்ளைகள் அதுவரைக்கும் தகப்பனுடைய அன்பையும் தாயினுடைய அன்பையும் ஒரு சேர அனுபவித்து வளர்ந்த பிள்ளைங்க இந்த பிரிவினாலே ஒன்றில் தாய் பக்கமோ அல்லது தகப்பன் பக்கமோ ஒதுங்கி கொள்ளுகிறார்கள். தகப்பனுடைய அன்பை, அரவணைப்பை இழக்கிறார்கள். அல்லது சிலர் தாயினுடைய அன்பை, அரவணைப்பை இழந்து விடுகிறார்கள். இந்த மாதிரிப்பட்ட சங்கடங்கள் இன்றைக்கு இருக்கிறது. சிலர் மரணத்தின் வாயிலாக தகப்பனை அல்லது தாயை இழந்தவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனையும் தாயையும் இழந்த பிள்ளைகளும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த சங்கீதம் 27:10 நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்பு திக்கணங்கோடு பகுதியில் ஒரு குடும்பம், 3 பொம்பளை பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள். தகப்பனும் தாயும் ஒரே நாள்ல மரிச்சாங்க. ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆக்சிடென்ட் அப்படி ஒன்றும் இல்லை. 2 பேருமே வீட்டில் தான், ஹாஸ்பிட்டல்ல நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி மரணம் அது ரொம்ப பயங்கரமா இருந்து, நான் அந்த சரங்களை அடக்கம் பண்ண 2 சரத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ண ஒரு இது எனக்கு உண்டாயிற்று. ரொம்ப ஒரு வேதனையா இருந்தது. அந்த பிள்ளைகளை நினைக்கும் பொழுது அவ்வளவு பாரமா இருந்து. ஆனா இன்னைக்கு வருஷங்கள் தாண்டி விட்டது. அந்த பிள்ளைகள் வளர்ந்து விவாகமாகி நல்ல நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அல்லேலூயா. 2 பேரும் ஒரே நேரம் கைவிட்டு போனாலும் பரலோக தகப்பன் அந்த பிள்ளைகளை கைவிடவில்லை. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆனா சில பிள்ளைகள் என்ன செய்யறது இல்லை, கர்த்தரை அண்டிக் கொள்றது இல்லை. அப்ப போய் வேற ஆளுகளுக்கு சார்பில் சார்ந்துடுறாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு சார்பில் சார்ந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் வருது. என்னுடைய வாழ்வில் கூட 12ஆம் வகுப்பு நான் காலெடுத்து வைக்கும் பொழுது என்னுடைய தாயார் மரித்து விட்டார்கள். அப்போ நான் ஒரே பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே பிள்ளை. அப்போ ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்தேன். அடுத்தது ஒரு 2 வருஷம் தாண்டும் பொழுது எங்க அப்பா இன்னொரு விவாகம் பண்ணி கொண்டபடியினால், அதுக்கு பிறகு வந்த சூழ்நிலைகள்ல தகப்பனுடைய அன்பையும் விட்டு ஒரு பெரிய இடைவெளி வர ஆரம்பித்து விட்டது. அப்போ தாயையும் இழந்து தகப்பனுடைய அன்பையும் அனுபவிக்க முடியாம ஒரு மிகுந்த சங்கடமான பாதையில் தான் என்னுடைய வாலிப நாட்கள் கடந்து வந்தது. அந்த நாட்கள்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் மேல சாஞ்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் மேல சாஞ்சி போய் 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 கடைசியில உள்ள போதைகளுக்கெல்லாம் அடிமையாகி ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கை. இத்தனைக்கும் சிறு வயதிலிருந்து கிறிஸ்தவ பக்தியிலே வளர்க்கப்பட்டவன். எனக்கு ஒரு 7ஆம் கிளாஸா ஏதோ அதுல இருந்து இந்த பெந்தகோஸ்து அனுபவத்திலே வளர்க்கப்பட்டவன். ஆனா இந்த மாதிரி நண்பர்கள் கிடத்துல சார்ந்தனால வந்த காரியம், போதைக்கு அடிமைப்பட்டு பலவித கெட்ட காரியங்களுக்குள்ள அகப்பட்டு ஒரு 3-4 வருஷம் அப்படி போயிட்டு. ஆனாலும் கிருபையுள்ள தேவன், அன்புள்ளவர், மன்னித்து இறங்கி திரும்ப சேர்த்து கொண்டு அந்த உடைவின் பாதையிலே என்னை உருவாக்கி என்னை இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தகப்பன்மாருக்கும் குறைவில்லை, தாய்மாருக்கும் குறையவே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் தகப்பனால் கைவிடப்பட்டு தாயினால் கைவிடப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை கட்டாயம் சேர்த்து கொள்வார். அவர் தள்ளிவிடவே மாட்டார். அல்லேலூயா.
ஆனா நாம தான் அவரை தள்ளி விட்டுட்டு போறோம். அதான் பிரச்சனை. அவர் என்னை ஒரு பொழுதும் தள்ளி விடல, நான் தான் அவரை தள்ளி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல சார்ந்தேன். அதனால அவங்க நடத்தின வழியில அப்படி போனேன். இப்படி எந்த பிள்ளைகளும் செய்து விடவே கூடாது. நீங்கள் தகப்பனையும் தாயை இழந்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே நபர் பரலோகத்தின் தகப்பன். அல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். திக்கற்ற பிள்ளைகள்னா அனாதை பிள்ளைகள், தகப்பனை தாயை இழந்த பிள்ளைகளுக்கு நானே தகப்பன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஒண்ணுலையும் குறை வைக்க மாட்டார். எத்தனையோ சாட்சிகள் உங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் இருந்தால அழியும்படி விட்டுட்டாரா, மோசமா போகும்படி விட்டுட்டாரா? ஆனா என்ன, இது மாதிரி கர்த்தரை தள்ளி விட்டு போற பிள்ளைகளுக்கு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஆனா கர்த்தரிடத்தில் சார்ந்து கொண்டால் கண்டிப்பாக கைவிட மாட்டார். அல்லேலூயா. அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும்னு கூட உனக்கு தெரியாத ஒரு சங்கடத்தில் நீ சிக்கி கொண்டிருந்தாலும் இந்த பரலோக தகப்பன் இந்த பறவை பட்சிகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர், உன்னுடைய காரியங்களையும் அவர் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அது படிக்க ஆசை, அப்பா அம்மா இல்லையே, எனக்கு எப்படி படிக்க முடியும்? அதை விட மேல படிக்க வைக்க கர்த்தர் வழி திறக்க வல்லவர். அல்லேலூயா. நீ ஒன்னும் கர்த்தரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. கர்த்தர் இப்படி செய்வாரான்னு நினைக்காத. அந்த சிந்தனையை எடுத்து போட்டு கர்த்தர் நிச்சயமாய் தகப்பன் தாய் இருந்து செய்யறதை விட பெருசா செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரை எழுப்புவார்னே தெரியாது, ஆச்சரியமா எழுப்புவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு உருவாக்குவார்னு தெரியாது, அற்புதமா செய்வார். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே மகளே, மகனே, கர்த்தரை நம்பு, கர்த்தரிடத்தில் சார்ந்து கொள். உன்னுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லிக்கொண்டே இரு. கர்த்தர்கிட்ட நீ ஷேர் பண்ண உன் கவலைகளை மாற்றி உன் பாரங்களை எடுத்து போட்டு கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக மல்கியா தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறார். ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பூலோக தகப்பன்மாரை பிள்ளைகள் கனம் பண்ணுகிறார்கள். தேவன் கேட்கிறார், நான் உங்கள் பிதாவானால் எனக்கு நீங்கள் தருகிற கனம் எங்கே? 2 காரியங்களை தருவேன்னு சொன்னார். இப்ப நம்மிடத்துல கேட்கிறார், உனக்கு நன்மையெல்லாம் தருவேன், உங்க அப்பா அம்மா தர்றதை விட மேலாகவே தருவேன், உனக்கு பரிசுத்த ஆவியை தருவேன், அதன் மூலம் எல்லா நன்மையும் உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உன் சொந்த அப்பா அம்மாவே உன்னை தள்ளிவிட்டாலும் கூட உன்னை நான் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. இப்போ அவர் கேட்கிறாரு, இந்த அழகான பிதாவாகிய எனக்கு நீ தருகிற கனம் எங்கே? கனம் எங்கே? ஹல்லேலூயா. அன்பர்களே, நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம கனம் பண்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம அப்பா அம்மாவுக்கு கனம் கொடுத்த நாட்களை நினைத்து பாருங்கள். சிலருடைய அப்பா அம்மா கடந்து போயிருப்பார்கள். அவர்கள் வந்தவுடனே எழும்பி நிற்கிற ஒரு பழக்கம் உண்டு. இந்த காலத்துலலாம் அப்படி ரொம்ப பார்க்க முடியல. ஆனால் அந்த காலத்தில் அப்பா வந்தாச்சுன்னா உடனே பிள்ளைகள் எழும்பி நிற்கிற பழக்கம் உண்டு. சொன்னா உடனே கேட்கிற பழக்கம் உண்டு. கனம் கொடுக்கிற பழக்கம் உண்டு. அப்பாவை பற்றி திடீர்னு வாயில் வந்ததெல்லாம் சொல்லவே மாட்டோம். ரொம்ப ஒரு கனமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கனம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எவ்வளவு பெரிய கனத்துக்குரியவர். நம்முடைய பூலோக தகப்பன்மாரை பார்க்கலாம் அவர் மிகவும் உயர்ந்தவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் எப்பொழுதும் செலுத்த வேண்டும். எப்படி அவரை கனப்படுத்தலாம்? மனசுல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எப்பவுமே ஒரு கனமாக அவரை எண்ண வேண்டும். சிலர்லாம் ஆண்டவருடைய கிருபையை அதிகமா அனுபவிச்சு பழகுனனால கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அது இந்த கிருபையை அதிகமா பெற்ற மக்கள்கிட்ட வரக்கூடிய ஒரு தப்பு. நம்மகிட்ட அது வரக்கூடாது. அவர் கிருபையா இருக்கிறா நமக்கு தெரியும். அதனால அவர்கிட்ட போய் சண்டை போடுறது, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறது, அவரை கனம் பண்ணாம ஏதாவது பேசுற, நீர் இப்படி செய்தா தான் நான் உமக்கு இப்படி செய்வேன். இது என்ன, இது யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? சிலருக்கு சாட்சியெல்லாம் கேட்டா இப்படி எல்லாம் இருக்கு. அவர்கள் ஏதோ சாட்சியில முழங்குகிறார்கள். பிதாவானவருக்கு ஒரு கனம் அதுல வர மாட்டேங்குது. ஏதோ இப்ப யார்ட்டையோ பேசுறது மாதிரி அவர்கிட்ட டீல் பேசிட்டு இருப்பார்கள். இப்படி செய்தா தான் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறது. சில வேளை மனுஷனும் அந்த சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிப்பான்னு சொன்ன மாதிரி சிலர் அவரை முறுமுறுத்து இவரை முறுமுறுத்து அப்புறம் ஊழியக்காரரை முறுமுறுத்து எல்லாம் முறுமுறுத்து கடைசியில யாரை முறுமுறுப்பாக. இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. கர்த்தரையே முறுமுறுத்துறாரு. ஜெபத்துக்கு போய் என்ன கண்டேன், அங்க போய் என்ன கண்டேன், இவ்வளவு நாளும் நான் பைபிளை தூக்கிட்டு ஓடி என்ன கண்டேன். என்ன கண்டா? நீ கண்டதை நீ காணல, நீ பெற்றதை நீ என்ன செய்யல, காணல. கண்கள் குருடாகி போய் இருக்கிறது. நீ வாழ்வதே ஆண்டவருடைய கிருபையினால. ஆமென். என்னைக்கோ போயிருக்க வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எல்லாம் வச்சிருக்கிறார். என்ன வசனத்துல ஒரு வசனம் இருக்கு, உனக்கு இருப்பதில் நீ பெற்றுக்கொள்ளாதது ஏது? உனக்கு இருக்குல்ல, இருக்கிறதெல்லாம் பார்த்தா அதை எது நீ பெற்றுக்கொள்ளாததுன்னு கேட்கிறார் அவர். எல்லாமே என் கையில இருந்து பெற்றுக்கொண்டது தானே. நீ உண்டாக்குனது ஏதாவது இருக்குதா? உண்டாக்குனது ஏதாவது இருக்குதா? நான் உழைச்சு உண்டாக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? உழைக்க பலன் தந்தவர் யார்? உழைக்க வேலையும் தொழிலும் தந்தவர் யார்? அப்போ நீ உனக்கு இருக்கிறதில் எல்லாமே பெற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டது. அதை நினைச்சு சோத்திரம் பண்ணாலே அதுக்கே நேரம் போதாது. அல்லேலூயா. இதுல முறுமுறுப்பு முறுமுறுப்பு உள்ளத்துல புறுபுறுன்னு முறுமுறுப்பு வந்து கடைசியில் அது வாயில குறை சொல்லுதலா வெளிப்பட்டுரும். அதை அடக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது பிறகு யாரை கண்டாலும் என்ன செய்யும், பேச ஆரம்பிச்சிடும். இது போயிடவே கூடாது. மிகவும் கனவீனப்படுத்துகிறதாக்கும். கர்த்தரை என்ன செய்யறது? கனவீனப்படுத்துகிறது. நம்ம எப்பவும் கர்த்தரை பற்றி பயபக்தியா கனமா தான் பேசணும். அல்லேலூயா. மனசுல கூட கனமா தான் நினைக்கணும். மனசுல கனவீனம் வந்தா என்னைக்காவது வாயில என்ன செஞ்சிடும், வந்துவிடும். ஆகையினால அன்பர்களே, நீங்க எப்பவும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம செயல்கள் எப்படி இருக்கிறது? இப்ப கர்த்தரை கனம் பண்றோம்னா டெய்லி குடும்பமா அவரை சுத்தி உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி குடும்ப ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அவரை நம்ம என்ன செய்யறோம், கனம் பண்றோம் கனம் பண்றோம். அப்போ எல்லாரும் உட்காருவோம். சில வீட்டுல பார்த்தா எல்லா குடும்ப ஜெபம்னு சொன்னோம்னா ஐயா ஒரு தோர்த்த தூக்கி தோல்ல போட்டுட்டு இந்த வெளியே போயிட்டு வரேன்னு வெளியே போயிடுவார். சில பிள்ளைகள் உடனே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வெளியே போயிடுவார்கள். என்னையா கனம் பண்றீங்க? அதுல கூட உங்களுக்கு இருக்க முடியாதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி யாரா இருந்தாலும், சில பிள்ளைகள் அப்பதான் நாளைக்கு படிக்கணும், இல்லாட்டா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். உனக்கு படிக்க ஞானம் தருவது யார்? வெளியே பைக்ல ஸ்டார்ட் பண்ணி போறியே சோமாவனை வீட்டுக்கு கொண்டு வர்றது யார்? அதெல்லாம் பற்றி ஒன்றும் சிந்தனை இல்லை. கர்த்தரை கனம் பண்றது இல்லை. ஐயா உங்க குடும்பம் இவ்வளவு நல்லா நடக்குது, குடும்ப ஜெபம்னு சொன்னோன்னா வெளியே எழும்பி போறீங்களே, உங்க குடும்பத்தை நல்லா நடத்துறது யார்? உங்க திறமையா? அப்போ தேவனுக்கு பயப்படணும். கர்த்தரை பிதாவானவரை எல்லாரும் கனம் பண்ண
பழகணும். வார்த்தையால் மட்டுமல்ல, சிந்தையாலும் வார்த்தையாலும் செய்கையாலும் கட்டாயம் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இதுவரை இப்படியும் அப்படியுமா இருந்தா கூட இன்னைக்கு தயவு செய்து ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. இதுக்கெல்லாம் நாளைக்கு யோசிக்கலாம்னு வைக்க கூடாது. இப்பவுமே யோசித்து இனி என் குடும்பத்துல ஜெபத்துல நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நான் இருப்பேன் என்று சொல்லி எல்லாரும் தீர்மானிச்சா அந்த குடும்பமே ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்தா நீங்க உட்கார்றத பார்த்தே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பின்ன எல்லாரும் சேர்ந்து பாடி, எல்லாரும் சேர்ந்து ஆராதிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா மிக மிக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உட்கார்றதுக்கே ஆசீர்வாதம் இருக்கு ஐயா. ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு உட்கார மனம் இல்லை. ஆண்டவரை கனம் பண்ணி அவருக்கு பாதத்துல ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரம் சிலரு உட்கார்ந்து நீட்டிட்டு போயிருவார்கள். ஒரு தாயார் சமீபத்தில் மறிச்சு போனாங்க. அடக்காரதனைக்கு ஒரு மகையும் சாட்சி சொல்றான், எங்க அம்மா குடும்ப ஜெபத்துல ஜெபிக்க விட மாட்டோம், என் அப்பாவை தான் கடைசி பிரேயர் பண்ண விடுவோம், ஏன்னா எங்க அம்மா நீட்டிட்டே போயிருவாங்க. அது உண்மைதான். சில தாய்மார் கடைசியில பிள்ளைகள்லாம் ஒன்னொன்னா உறங்கி விடும். அந்த மாதிரிக்கு போக கூடாது. அதாவது நீங்க தனி ஜெபத்துல வச்சுக்கிடுங்க. ஆனா குடும்ப ஜெபம் 3/4 மணி நேரம் பிளான் பண்ணா கரெக்டா எப்படி பண்ணணும்? 3/4 மணி நேரம். 1 மணி நேரம் பிளான் பண்ணா 1 மணி நேரம். அப்ப எல்லாரும் அவர் அடுத்தடுத்த காரியங்களை அதுக்கு தக்கதா செய்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினாலே கண்டிப்பாக குடும்ப ஜெபங்களை நல்ல முறையில் நாம் செய்வோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால், வீடு பிரதிஷ்டை, கல்யாணம், எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால், பிள்ளைக்கு பர்த்டே, எது நடந்தாலும் தேவனை கனம் பண்ணணும். அல்லேலூயா. என்ன செய்வார்கள் எல்லாரும்? தேவ மக்களை பொறுத்த மட்டும் பாஸ்டரை கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஒரு கூட்டம், ஒரு ஆராதனை இருக்கும். ஆனா போன உடனே பாஸ்டர் காதுல வந்து ஊதுவார்கள், பாஸ்டர் சீக்கிரம் ஜெபத்தை முடிச்சிருங்க. நீங்க என்ன கனம் பண்றீங்க கர்த்தரை? பாஸ்டர் மாதிரி தெரியாதா? அப்படி நாங்க அங்க வந்து நீட்டிக்கிட்டா இருப்போம். ஆனா அதை சொல்லும் போது மனசுக்கே கஷ்டமா இருக்கும். நீங்க எங்களை எல்லாம் கனவீனம் பண்றது, எங்களுக்கு எல்லாம் டைமை கட் ஷார்ட் பண்றது, யாருடைய நேரத்தை கட் ஷார்ட் பண்றீங்க? கர்த்தருடைய நேரத்தை அல்லவா? ஏன் உங்களை ஆசீர்வதித்த தேவனை அந்த வீடு பிரதிஷ்டையில 1 மணி நேரம் உட்கார்ந்து ஏன் ஆராதிக்க விடாது? ஏன் அந்த கல்யாணத்துல எல்லாம் நடக்கும், ஏன்னா சர்ச்சில் வந்து மாட்டிக்கிடுவாங்க, கரெக்டா அவர் விட்டா தான் போக முடியும். ஆனா அந்த வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுலதான் இந்த அநியாயம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில மேக்சிமம் 1/2 மணிக்கூர் தான் நாங்க எடுப்போம். அதுக்குள்ள பந்தி எங்க பரிமாறி சாம்பார் மனம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. கொஞ்சம் ஏங்க பந்திய அந்த ஜெபம் முடிச்ச உடனே போட்டா என்ன செய்துரும்? அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணி அந்த டைமை வைக்கணும். கர்த்தருடைய காரியத்தை கண்டிப்பா கனம் பண்ணணும். வீடு பிரதிஷ்டைன்னு வச்சிருப்பார்கள், கல்யாணம்னு வச்சுட்டு இவர் ஜெபம் நடத்திட்டு இருப்பாரு. முக்கியஸ்தர்கள் ஒருத்தரும் உள்ள இருக்க மாட்டார், வெளியே போய் வரவேற்புட்டே இருப்பார். தயவு செய்து அப்படி இனி செய்யாதீங்க. நம்ம வீட்டு காரியம், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்தவர், அவரை கனம் பண்றது யாரு உட்கார்ந்து கனம் பண்ணணும்? நம்ம எல்லாம் உட்கார்ந்து கனம் பண்ணணும். ஏதோ அதுக்கு 4 விசுவாசிகளையும் ஊழியக்காரங்களையும் கூட்டு வச்சு அவி அங்க பாடிக்கிட்டு இருப்பாவ. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸை வரவேற்க சொந்தக்காரில் 2 பேரை விடுங்க, அது வரவேற்று உள்ள கூட்டிட்டு வரச்சு, பிறகு பேசிக்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. மக்கள் அவங்களும் பார்ப்பாங்க, இவங்க கர்த்தரை கனம் பண்றாங்க, அது சாட்சியா இருக்கும். அல்லேலூயா. அதனால அன்பர்களே, இப்படி சின்ன சின்ன நடைமுறை விஷயங்களில் கூட எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கனம் பண்ணணும் என்பதை நீங்க திட்டமிடுங்க. இதுல குறைபாடுகள் இருந்தா கண்டிப்பா சரி செய்யுங்க. நீங்க கர்த்தரை கனம் பண்ணினா, சாமுவேல் தீர்க்கதரிசனத்துல இருக்கு, நாம் கர்த்தரை கனம் பண்ணா கர்த்தர் நம்மள என்ன செய்வாரு? ஆமா, நீ என்னை கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நமக்கு சில இடத்துல கனவீனம் வந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம போற இடத்துல நம்மளை மதிக்கல, 2ஆம் ஸ்தானத்துல உட்கார வச்சுட்டாங்க, எண்ணெய் எட்டி பார்க்கல, இவ்வளவு நேரம் காக்க வச்சாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு ஸ்பீடெல்லாம் வருது. அப்ப ஆண்டவருக்கு அப்படி நம்ம மேல ஒரு ஸ்பீடு வந்தா நம்ம எங்க போய் நிப்போம்? பிறகு அதை நம்மளால அனுபவிக்க முடியுமா? அதனால அன்பர்களே, அவரே கேட்கிறாரு, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் நம்முடைய காரியங்கள் நடக்கும்போது நம்ம இருதயத்தில் இந்த வார்த்தை தொனிக்கட்டும், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நாம புலோக பிதாக்களுக்கே கனம் கொடுக்கிறோம். அப்பாவை கொண்டு வரணும், அப்பாவை கொண்டு வரணும், எல்லாருக்கும் அது இருக்குல்ல. என் வீட்டு காரியத்துக்கு அப்பா வரணும், வயசானவர்னாலும் அப்பா
நான் கூட்டிட்டு வரேன் உங்களை, அப்படியெல்லாம் கொண்டு வர்றோமே. புலோக தகப்பனை கனம் பண்ணுகிற நீங்கள் பரலோக தகப்பனை எவ்வளவு அதிகமாய் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நான்காவதாக ஸ்தோத்திரம், எரேமியா தீர்க்க தரிசனம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தோம், எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். ஆமென். கனம் பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? எனக்கு கீழ்ப்படியல. அவர் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. அந்த ரேகாபின் புத்திரர், மோசே காலத்திலே இதை வாசிக்கிறோம். அந்த யோனதாப் என்கிற தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கார், நீங்க எக்காரணம் கொண்டு திராட்சரசம் குடிக்க கூடாது. அதனால அந்த மோசே காலத்திலிருந்து இப்ப எரேமியாவுக்கு இதை பேசுறார். இவர் காலம் வரைக்கும் எத்தனை தலைமுறைகள், அத்தனை தலைமுறைகளாக அந்த ரேகாபின் சந்ததி திராட்சரசம் குடிக்கவே இல்லையா. ஏன்னா எங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா முற்பிதா சொன்னாரு, நம்ம சந்ததி என்ன செய்யக்கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது. அது இன்னைக்கு வரைக்கும் கீழ்ப்படிந்து வருகிறார்களே. அப்ப நான் சொல்றதுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருந்தோம், நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று கர்த்தர் அந்த ஜனங்களை, யூதாவின் ஜனங்களை எச்சரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பூலோக தகப்பன்மாருக்கு கீழ்ப்படுகிறார்களே, பரலோக தகப்பனாய் எனக்கு ஏன் கீழ்ப்படியவில்லை? கனம் பண்றத போல அடுத்தது தெய்வ மக்களே, கர்த்தருக்கு நாம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆடு மாட பலி செலுத்துவாங்க. புதிய ஏற்பாட்டில் என்ன பலி? ஆவிக்கேற்ற பலிகள்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நாம ஸ்தோத்திரம் பண்ணுவது ஒரு பலி, பாடல் பாடுவது ஒரு பலி, ஆராதனை செய்வது ஒரு பலி, காணிக்க கொடுப்பது ஒரு பலி. நம்மையே ஜீவ பலியா கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி நிறைய ஆவிக்கேற்ற பலிகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பலிகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது. இந்த பலிகளை எல்லாம் செய்துட்டு கீழ்ப்படியாம போனா அதுல பிரயோஜனம் இல்லைன்னு தானே அர்த்தம். நம்ம தியாகத்தினால, நம்ம பிரதிஷ்டையினால, நம்முடைய துதி ஆராதனைகளால பிரயோஜனம் இல்லாம போயிரும். கீழ்ப்படிஞ்சிட்டு இதை செய்தா அது கர்த்தருக்கு பிரீதியா இருக்கும். அல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காரியத்தை யோசிப்போம். எந்த விஷயத்தில் நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க? தேவன் எழுதி தந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தென்படுது, அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியல, இன்றைக்கு அதுக்கு கீழ்ப்படிய தீர்மானம் எடுங்கள். சில வசனங்களை கண்டுகொள்ளாம போயிடுறது. அப்படி செய்யக்கூடாது. எல்லா வசனமும் நமக்கு தான். சிலது நமக்கு இஷ்டமா இருக்கும், சிலது கஷ்டமா இருக்கும். இஷ்டமா இருக்கிறதையும் ஏற்றுக்கொள்ளணும், கஷ்டமா இருக்கிறதையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா கர்த்தர்ட்ட கேட்கணும், இது கஷ்டமா இருக்கப்பா, இது கீழ்ப்படியணும்னு எனக்கு தெரியுது, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஆண்டோட்டு சொல்லலாம். ஆனா கண்டிப்பா கீழ்ப்படிவேன் என்று தீர்மானிச்சா தான் அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிட்டி ஸ்டட் என்கிற தேவ மனுஷனை குறித்து பலர் அறிந்திருப்பீங்க. அவர் தன்னுடைய ஊழியத்தின் பயிற்சி நாட்களிலே FB மேயர் என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய கையில பயிற்சி பெற்றாராம். அவரும் சில சகோதரர்களும் இருந்தார்களாம். அப்போ அவர் இந்த தாவாரோன்னு சொல்லுவோம்ல, பழைய இது அவருக்கு வீட்டுல இருந்து சைடுல உள்ள ஒரு ஹால் மாதிரி அதுல தங்க வச்சிருந்தாராம். ஒரு நாள் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது இந்த பசங்க உட்கார்ந்து பைபிள்ல ரைட்டும் ராங்கும் போட்டுட்டே இருந்தாங்களாம். அவருக்கு பயம் ஆயிட்டு, இவனுக்கு ஏதோ குழப்பம் வந்துட்டு போல, பைபிளை திருத்திட்டு இருக்கானேன்னு சொல்லி ஓடி போய், ஏ தம்பி என்னடா பண்றீங்க, பைபிள்ல போய் ரைட்டும் ராங்கும் அடிச்சிட்டு இருக்கீங்களே. அப்ப சிட்டி ஸ்டட் சொன்னாரா, ஐயா தப்பா ஒன்றும் பண்ணல ஐயா, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எந்த வசனங்களுக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சிட்டோமோ அதுக்கு ரைட்டு போடுறோம், எந்த வசனங்களுக்கு நாங்க இன்னும் கீழ்ப்படியலையோ அதுக்கு என்ன போடுறோம், இன்டு மார்க் போட்டு வைக்கிறோம்.
எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எழுத்தின்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படியணும்னு விரும்பி செயல்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? வசனத்துக்கு எப்படி நடுங்குகிறோம்? வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும். இது கர்த்தர் எழுதி தந்த வார்த்தை, கர்த்தர் எழுதி தந்த வார்த்தை என்று வசனத்துக்கு நடுங்கணும். நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எவ்வளவு பயங்கரம்! வேதத்தை மறக்க கூடாது, வசனத்தை மறக்க கூடாது. வசனத்துல அதிக பற்றுதலா இருக்கணும். அது கர்த்தர் எழுதி தந்தது, அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும், கட்டாயம் கீழ்ப்படியணும். சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக முக்கியமா நம்ம கீழ்ப்படிய வேண்டியது ஏது? மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்த ஆவியை பெறுங்கள், விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்தமாகுங்கள், ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிற சபையிலே அங்கம் வைத்து அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் அந்யோன்யத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள். இது அடிப்படை அல்லவா? இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு அடிப்படைக்கே கீழ்ப்படியாம அடுத்த கட்டம் எதுக்கு கீழ்ப்படிய போறோம்? அன்பர்களே, இது எழுதி தந்திருக்கிறார். அதனால கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மனம் திரும்புதல் என்கிற அந்த பாவமன்னிப்பாகிய மீட்பை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, அறிந்தோ அறியாமலோ நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், இன்னைக்கு என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, உங்க சிலுவையில நீங்க சம்பாதித்த அந்த ரட்சிப்பை எனக்கு தாங்கன்னு சொன்னா இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அது இயேசுவோடு செய்கிற உடன்படிக்கை என்று 1 பேதுருவுல நம்ம படிக்கிறோம். உடன்படிக்கை செய்யாம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இயேசுவோடு கைப்பிடிச்சு உடன்படிக்கை செய்கிறது தான் ஞானஸ்நானம். அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் பைபிள் சொல்லுது. கண்டிப்பாக தேவ மக்களை, எதிலெல்லாம் நீங்க இன்னும் கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா, இது சபைக்கு கீழ்ப்படுகிறதோ பாஸ்டருக்கு கீழ்ப்படுகிறதோ அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. அதனால கண்டிப்பாக இதை பற்றி சிந்திக்கணும். இந்த கன்வென்ஷன்ல ஞானஸ்நானம் எடுக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கண்டிப்பாக நாட்களை வீணாக நீங்க தள்ளி கொண்டே இருக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தோணுனா அதை உடனே செய்யணும்னு எவ்வளவு துடியா துடிக்கிறீங்க. இந்த கர்த்தர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து, உங்களுக்காக காயங்கள் ஏற்று, உங்கள் பாவங்கள் அத்தனையும் தன் தலையின் மேல் ஏற்று சுமந்து, உங்களுக்காக மரித்து உயர்த்து பெரிய ரட்சிப்பை சம்பாதித்து தந்த இயேசு கிறிஸ்துவை கையை பிடிக்கிறதுக்கு, உங்களோடு தான் வாழ்வேனப்பான ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு ஏன் இந்த தயக்கம்? ஏன் நாட்களை தள்ளி தள்ளி போடுகிறீர்கள்? அதனால அன்பர்களே, இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்களாக. வேறுபட வேண்டும், விட்டு விலகுன்னு பைபிள் சில காரியங்களை சொல்லுது. அதை படிக்கும் பொழுது அது என்னன்னு புரிந்து கொண்டு, இனி என் வாழ்க்கையில இதுகளோடு ஒட்டுறவு கிடையாதுன்னு அதை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். விட்டு விலகி விலகி கிறிஸ்துவோட இணைந்து கொண்டே இருக்கணும். அதுதான் வேறுபாடு. அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு பேர் தான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் வழியாகத்தான் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். ஆனபடினால எல்லா சத்தியமுமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம கண்டிப்பாக கேட்கிற சத்தியங்களுக்கு கீழ்ப்படியணும். இன்னும் காலதாமதத்தை வைத்து கொண்டு இருக்கவே கூடாது. எழுதி தந்திருக்கிறார். சிலரோடு பேசுகிறார். அல்லேலூயா. சிலரோடு என்ன செய்கிறார்? அவரே பேசுகிறார். அதுக்கும் கீழ்ப்படியணும், அதுக்கும் கீழ்ப்படியணும். ஆபிரகாமோடு பேசினார், புறப்படுன்னு சொன்னார். அவர் என்ன செய்தாரு? புறப்பட்டார், கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார். ஸ்தோத்திரம். அப்படி கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஒரு சிமியோன் தாத்தாவு குறித்து படிக்கிறோம். அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தாராம். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய்? சாக மாட்டாய். அவர் அதை நினைச்சு என் மரணம் கிறிஸ்துவ கண்டபுறதான் வரும்னு இருந்தார். ஆனா ஒரு நாள் காலையில அவர் எழும்பி கொஞ்ச நேரத்திலே அவருக்கு ஒரு பயங்கர ஏவுதல். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்? அவரை ஆலை துப்போ, ஆலை துப்போ. அவர் நினைச்சிருப்பார், இன்னைக்கு பண்டிகை ஒண்ணும் இல்லையே,
இன்னைக்கு எதுவும் பண்டிகை கிடையாது, இன்னைக்கு ஸ்பெஷல் கிடையாது, ஏன் ஆலயத்துக்கு போனோம்? ஆனா ஆவியானவர் ஏவிக்கொண்டே இருக்கிற, ஆலயத்துக்கு போ. அந்த ஏவுதலை கேட்டு வந்தார், கரெக்டா இயேசுவை கண்டார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு அறிவுறுத்தல் கிடைச்சது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஏவுதலுக்கு டக்குன்னு கீழ்ப்படிஞ்சாரு பாருங்க, அது இல்லாட்டா மிஸ் பண்ணியிருப்பார். ஆமென். இது மாதிரிதான் நம்மிடத்திலும் இன்றைக்கு ஆவியானவர் டீல் பண்ணி கொண்டே இருக்கிறார். பைபிள்ல இருந்து நமக்கு கற்றுத் தருகிறார். அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு நம்ம உள்ளத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்துக்கும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய ஆசீர்வாதம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் எல்லா மேன்மைகளையும் பைபிள்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுவீர்களாக. ஆமென். இன்னொரு முக்கியமான விஷயம், நேரம் போனனால சுருக்கமா சொல்றேன். பூலோக தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கிறார்கள், அதே போல பரலோகத்தின் தகப்பனும் நம்ம என்ன செய்யறாராம்? சிட்சிக்கிறார். ஆனா ரெண்டு சிட்சைக்கும் வித்தியாசம் இருக்கு. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நான் 5 வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. வசனத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணக்கூடாதான், கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போக கூடாதான். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை, உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். அல்லேலூயா. சிட்சையும் தருகிறார் நல்லதுக்காக, அவருடைய பரிசுத்தத்தில் பங்காளிகளாய் மாற்றுவதற்காக. நம்மகிட்ட தப்பு வரும்போது என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறார். சிட்சை வேற, தண்டனை வேற. தண்டனை பனிஷ்மெண்ட், சிட்சை சாஸ்டைஸ்மெண்ட். சிட்சைன்னா தட்டி தட்டி திருத்துறது, தண்டனைன்னா அடிச்சு அழிக்கிறது. ஆண்டவர் நம்ம அடிச்சு அழிக்கல, நம்மளை தட்டி தட்டி என்ன பண்றாரா? திருத்துகிறார். தகப்பன் பிள்ளைகளை திருத்துறது போல. தகப்பன் பிள்ளைகளை கொல்லணும்னு அடிக்க மாட்டார்ல, திருத்தணும்னு தானே அடிப்பாரு. அதே மாதிரிதான் நம்மளை சிட்சிக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. நாம் உலகத்தாரோட கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறார். சிட்சியாம விட்டா அடுத்த நம்ம பாவத்துல விழுந்து ஆக்கினைக்கு, அந்த 2ஆம் மரணம் என்கிற அக்கினி கடலுக்கு போயிருவோம். அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக கர்த்தர் இப்பமே நம்ம வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சா தட்டி தட்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு? திருத்திக்கிட்டு இருக்கிறார். சிட்சை பல விதங்களில் இருக்கிறது. சிலருக்கு சரீரத்தில் சிட்சை வருது, சிலருக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் பிடிச்சிடுறாரு, வழக்கமா வர்றது வராம கொஞ்சம் நெருக்கப்படுகிறாங்க. சிலருக்கு உறவு விஷயங்கள்ல கொஞ்சம் வருத்தங்கள், அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன் வருது. எது நமக்கு எதிர்மறையா விரும்பாததா வந்தாலும் உடனே கர்த்தர்கிட்ட நம்மளை தாழ்த்தணும். அல்லேலூயா. தேவ மக்கள் செய்ய வேண்டியது, எது கஷ்டம் வந்தாலும் முதல்ல நம்மளை தான் ஆராய்ச்சி பண்ணணும். என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா? கர்த்தர் சிட்சையா இதை தந்தாரா? அப்படிதான். சிலது சிட்சையா இருக்காது, சாத்தானின் சோதனையா இருக்கும். யோபுக்கு வந்த மாதிரி. யோபு என்ன தப்பு செஞ்சார்? அவருக்கு வந்தது, அது சிட்சை அல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மள சுய பரிசோதனை செய்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் உணர்த்துவார், வெளிப்படுத்துவார். அப்படி ஒன்றும் தரலன்னா நமக்கு தெரியும் இது நம்ம செய்த தப்புக்கு சிட்சை அல்ல. இது என்னது?
இது சாத்தானின் சோதனை. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தில் அனுமதிச்சிருக்கிறாரு, நான் கர்த்தருக்கு உத்தமமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே சிக்ஷை வந்தால் பயப்படாதீங்க. சில நினைப்பீங்க, அவன் துன்மார்க்கமா வாழ்றான், அவனுக்கு ஒரு ஜலதோஷம் கூட வர மாட்டேங்குது. அவன் செய்ய துன்மார்க்கம் அவ்வளவு செய்யான், ஒரு நாள் கூட அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்கி, ஜலதோஷம் கூட வரமாட்டேங்குது. நமக்கு உள்ள கஷ்டமெல்லாம் வருது, அவன் ஆண்டவர் சிக்ஷிக்கல, விட்டாச்சு. நீ போக வேண்டிய வழியில போன அவனை என்ன செய்தாச்சு, லூஸ்ல விட்டாச்சு. நம்மள அப்படி விடல, டைட் பண்ணி பிடிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இனி அவங்களோட கம்பேர் பண்ணி ஐயோ எனக்கு மட்டும் எதுக்கு பாடு, எனக்கு மட்டும் சொல்லக்கூடாது. இது கர்த்தர் என்னை பிள்ளையா வச்சு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் காணப்படுவோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். இளைய குமாரன் தகப்பனை விட்டு விலகி போயிட்டான். ஒரு நாள் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். அப்பா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். நல்ல ஒரு அறிக்கை. ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு விரோதமா பாவம் செய்தேன்? பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு விரோதமா பாவம் செய்தேன். ரெண்டாவது, அப்பா உங்களுக்கு விரோதமா. அவன் உண்மையில நடந்து கொண்டது அவங்க அப்பாட்ட தான் பிரச்சனை. ஆனா அவன் உணர்ந்த பொழுது சரியா உணர்ந்தான். எங்க எனக்கு பூலோக தகப்பனை கொடுத்திருந்தாரு, அவர்கிட்ட தப்பு பண்ணா அவரையும் பாதிக்கும், அது அவரை தந்தவரையும் என்ன செய்யும், நல்லா உணர்ந்துட்டான். அவன் அங்கேயும் மன்னிப்பு கேட்பேன், இங்கேயும் மன்னிப்பு கேட்பேன். நாம் பாருங்க, ரொம்ப அழகு. அதே மாதிரிதான் இன்னைக்கு பரம தகப்பனுக்கு நாம் என்னென்ன தீமை செய்தோம். சிலவேளை அவருக்கு நேரம் சண்டை போட்டிருக்க மாட்டோம், அவர் வைத்த ஆட்களுக்கு எதிராக போனாலும் அவருக்கு எதிராக போறதுதான். அல்லேலூயா. பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா யாரு மதிக்கல, அவர் வார்த்தையை கீழ்ப்படியல. மனைவிகளை புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னார். கீழ்ப்படியலைன்னா நீங்க புருஷனை மட்டும் இல்ல, யாரையும் மதிக்கல, கர்த்தர் வார்த்தையும் மதிக்கல. அப்படிதானே? வேலைக்காரரே எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னார். உங்களை வேலையில நடத்துற ஆளுகளுக்கு கீழ்ப்படியாட்டா யாருக்கு நீங்க கீழ்ப்படியல? ஆமா, எஜமான்களுக்கெல்லாம் எஜமானா இருக்கிறவர் அவர் தான். அப்புறம் சொல்லியிருக்கு, உங்க மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அது முக்கியமா அரசு அதிகாரங்களை சொல்லி இருக்கு. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்களை நடத்துகிறவர்களுக்கு, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அது மேய்ப்பர்களுக்கு, ஆவிக்குரிய மேய்ப்பர்களாகிய சபை போதவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆமா, அவங்க தான் நம்ம ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி நம்ம நடத்துகிறவர்கள். அல்லேலூயா. இந்த லிஸ்ட் எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. கீழ்ப்படியாவிட்டால் அவரையும் மதிக்கலன்னு அர்த்தம். அதனால இப்போ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். கொஞ்சம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் அந்த இளைய குமாரன் சொன்னது மாதிரி, என் சொந்த தகப்பனுக்கு விரோதமா ஏதாவது பண்ணனா, என் சொந்த தாய்க்கு விரோதமா ஏதாவது பண்ணனா, பரலோக தகப்பனே உம்மை கனம் பண்ணாம, உமக்கு கீழ்ப்படியாம, உம்முடைய சிக்ஷை அற்பமா எண்ணி அல்லது முறுமுறுத்து அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த வார்த்தையில உங்க உள்ளம் உணர்த்தப்பட்டதோ அதை மட்டும் இப்பொழுது கர்த்தரிடத்துல நீங்கள் பேசும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு உங்களோடு பேசினார். இப்ப நீங்க அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கிறீர்கள். பதில் சொல்லாம எழும்பி போவதும் கூட ஒரு கனவீனம் அல்லவா? ஆனால் அவர் உங்களுக்கு பேசின வார்த்தைக்கு மனசிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்று கூப்பிட்டு கர்த்தரோடு பேசுங்கள், கர்த்தரோடு பேசுங்கள், கர்த்தரோடு பேசுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், கிருபை செய்வார், கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. உம்மை கனம் பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாய் திறந்து சொன்ன அப்பாவுடைய உள்ளம் மகிழும். ஆண்டவரே, என் காரியங்கள் எல்லாவற்றிலும் என் மனசுல உங்களை கனம் பண்ணுவேன், என் வார்த்தையில உங்களை கனம் பண்ணுவேன், என் செய்கையிலும் உங்களை கனம் பண்ணுவேன். எல்லாரும் சொன்னீர்கள் என்றார் கர்த்தர் சந்தோஷப்படுவார். சொல்லோடு நிறுத்தாம செயலிலே கடைபிடிக்க ஆரம்பித்து விடுங்கள். தேவனே, உங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன், எழுதப்பட்ட வசனங்களுக்கு கீழ்ப்படிவேன். அப்பா, என்னோடு நீர் உணர்த்தி கொண்டிருக்கிற, என் இருதயத்தில் துணித்து கொண்டிருக்கிற உங்க வார்த்தைகளுக்கு, சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிவேன். இந்த வார்த்தை வாயிலிருந்து வரட்டும். கர்த்தாவே, உமக்கு நான் கீழ்ப்படிவேன்,
உமக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்பா. ஹல்லேலூயா. நீர் சிட்சிக்கும் பொழுது அதை முறுமுறுக்காம, நீர் என்ன எவ்வளவாய் நேசிக்கிறீர், என் மேல எவ்வளவு பொறுப்பா இருக்கிறீர், நான் தவறி போகக்கூடாதுன்னு எவ்வளவு விரும்பி எங்க அப்பா அம்மா என்னை திருத்தி நடத்துறது போல என்ன நடத்துறீங்களப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இனிமேல் நான் ஒருபோதும் சிக்ஷை வரும் பொழுது முறுமுறுக்க மாட்டேன். அந்த சிக்ஷையில இருதயம் கடினப்பட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். கர்த்தர் பாதத்தை தேடுவேன், உன் பாதத்திலே தான் சரணடைவேன். நீங்க அடிச்சா யார்கிட்ட போக முடியும் அப்பா? யார்கிட்ட போய் அரவணைப்பு தேட முடியும்? நீங்க அடிச்சா உங்க பாதத்தை தான் பிடித்து கொண்டு கிடப்போம். இப்படியே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா நீங்க அடிச்சா யார்கிட்ட போவோம் அப்பா? உங்க பாதத்தை தான் பிடிச்சு கொண்டு கிடப்பேன் அப்பா, உங்க பாதத்தை தான் பற்றி கொண்டு கிடப்பேன் அப்பா. உம்மை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டேன் அப்பா. பரம தகப்பனே, உம்மை விட்டு ஒரு பொழுதும் விலகி போக மாட்டேன். நீரும் என் அப்பா அம்மா கைவிட்டா கூட நீர் என்னை கைவிடாத தேவன், என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளை எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். பரிசுத்த ஆவியை எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். இந்த வேளையில் ஜெபிக்கலாமே. எந்த கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்க தனி வாழ்வில, சரீரத்துல, உங்க குடும்பத்துல, வேலையில எது கிடைக்கல, எந்த தேவை சந்திக்கப்படல, ஆண்டவர் நோக்கி சொல்லுங்கள். நீ வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார், தந்தருளுவார், தந்தருளுவார். கர்த்தரிடத்தில் கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய், நிச்சயமாய், அதிக நிச்சயமாய் கர்த்தர் தருவார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நேரத்தில் வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உமது ஆவியால் என்னை நிரப்பும் அப்பா, உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா. யாருடைய குறைகள் உணர்த்தப்பட்டதோ கர்த்தரிடத்திலும் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க தீர்மானித்து விடுங்க. கர்த்தரிடத்தில் இப்பொழுதும் மன்னிப்பு கேட்டு விடலாம். சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலே நேரிலோ போனிலோ மன்னிப்பு கேட்டால் பெரிய விடுதலை உங்களுக்கு வரும், பெரிய விடுதலை உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து என் நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே. அப்பா என்று கூப்பிடுவோம், அப்பா என்று கூப்பிடுவோம், உள்ளம் திறந்து சத்தமிட்டு கூப்பிடுவோம். அப்பா பிதாவே, எனக்கு இறங்கோ, எனக்கு இந்த நன்மைகளை தாரோ, எனக்கு உமது ஆவியை தாரோ, என் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்யோ என்று வாய் திறந்து கூப்பிடுங்கள். உன் வாயை நீ அடக்கிக் கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு. உன் வாய் விரிவாய் தர, கர்த்தரதை நன்மையால் நிரப்புவார். இதுவரை வாய் திறக்கிற பழக்கம் இல்லாத சகோதரனே, இப்பொழுது வாய் திறவுங்கள். சகோதரியே, வாய் திறந்து
திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்க. பிள்ளைகள் கேட்பதை இப்பொழுது அவர்களுக்கு நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. உமது ஆவியினால் உமது பிள்ளைகளை நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. உமது வரங்களால் நிரப்பும் அப்பா. உமது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கந்தன மௌதல ஹதலப கபரப ஷலபதரபா. எல்லா போராட்டங்கள் நீங்கட்டும், எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். தேவ மக்கள் கர்த்தருக்குள் பலப்பட்டு எழும்பட்டும். தேவ மக்கள் கர்த்தருக்குள் வசனத்தில் சத்தியத்தில் உறுதிப்பட்டு விசுவாசத்தில் பலன் கொண்டு எழும்பட்டும். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. உம் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பொழுதும் தலை குனிந்து போக மாட்டோம். ஒரு பொழுதும் நீர் எங்களை கைவிடுகிறதில்லை. எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். Thank you Jesus, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise God, praise God. அப்பா பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கன்வென்ஷன் நாட்களை உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. பிதாவே உமக்கு பிள்ளைகளாய், இயேசுவே உமக்கு சீடர்களாய், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஆலயங்களாய் வாழும்படி அர்ப்பணித்து நிற்கிற பிள்ளைகள் மேல் கிருபை இறங்கட்டும். இந்த சத்தியங்களை இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளாமல் தூரத்திலே நின்று உம்மை பின்பற்றுகிறவர்களும், இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், இந்த கன்வென்ஷனிலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு சத்தியத்தை கேட்கிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வரும்படி, பிதாவுக்கு பிள்ளைகளாக உரிமையோடு பிள்ளைகளாய் மாறும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும். சபை ஊழியத்தை ஆசீர்வதியும், கட்டி எழுப்பும். பாஸ்டரை குடும்பத்தை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். அயலகத்தார் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் உடைய ரட்சிப்பையும் உடைய மகிமையும் தாரும். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம்.